இந்த ஆட்சியில் வந்து பலவிதமான குறைகள் பிரச்சனைகள் என்னென்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ விஜய், அந்த குற்றங்கள்லாம் அவருடைய ஆட்சியிலேயே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போவே வந்து தாவேக்காரர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது, லஞ்சமே ஒழிஞ்சு போச்சுன்றாங்க. இன்னும் 40 நாள் தான் ஆச்சு. வைகோ சொல்றாரு கரப்ஷனே கிடையாதுன்ற. எங்க இந்த ஒரு கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியல. ஒரு ஆட்சிக்கு ஒரு 6 மாசமாவது கொடுக்கணும். அவர் வந்து சில விஷயங்கள் செய்யும் போது மத்திய பாஜக அரசை ரொம்ப அணுகி நிதி போன்ற விஷயங்களுக்காக ரொம்ப நெருக்கமா போற மாதிரியான ஒரு சூழல், அவங்க கொள்கைகளை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து சிபிஐ சிபிஎம் திரும்ப ஐயுஎம் எல்லாம் விலகிப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது இவர் நிதியெல்லாம் கேட்கறதுக்காக ரொம்ப நெருங்கி போக வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸுக்கே அது வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு இரட்டை நடைமுறையை அவர் கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பக்கம் பாஜக கூடயும் ரொம்ப சண்டை போடாம ஓரளவுக்கு அந்த நிதியை வாங்கணும். ரொம்ப நெருங்கி போனா காங்கிரஸும் கோச்சிக்கும், காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி போனா பாஜக கோச்சிக்கும். ரெண்டுமே ஈக்குவலா பிளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பை த டைம் இடைத்தேர்தலில் ஒரு 5-6 சீட் அவர் வின் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவாரு. அதனால ஸ்டாலின் சொல்றது வந்து அவருடைய கட்சிக்காரர்களை வந்து உற்சாகம் ஊட்டுறதுதான். அவர் வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், நம்ம இவ்வளவு சாதனைகள் பண்ணியும் ஏன் நம்ம ஆட்கள் ஓட்டு போடல, அந்த மாதிரி பார்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய இடத்துல ஸ்டாலின் இருக்காரு. திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க, வேணாம்ப்பா இனிமே இந்த இதை இவங்களுக்கு தோல் கொடுத்து நம்ம வேலை செஞ்சு இவங்க வெற்றி பெற்று இவங்க நம்ம முதுகில் குத்திட்டு ஓடிடுறாங்க, இவங்க இனிமே நம்ம கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு ஒரு இப்போ இந்த 38 பேர் கொண்ட குழு போய் எல்லா இடத்துலையும் தொகுதிகள்லாம் போச்சு இல்லையா, அங்க பல பேர் சொல்லியிருக்காங்க கூட்டணியே வேண்டாம், நம்ம முதுகில் குத்திட்டு போறாங்க, வெற்றி பெற்றா கூட இருக்காங்க, தோத்துட்டா நம்ம முதுகில் குத்திட்டு இந்த கொள்கை கூட்டணி நாங்க பிரியவே மாட்டோம், ஒன்னா இருப்போம், பாஜக எதிர்க்க நாங்க ஒற்றுமையா இருப்போம், இறுதி வரை ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு கொள்கையாவது அதாவது தூக்கி போட்டு பதவிக்காக ஓடி போயிட்டாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இந்த ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்கிற ஒரு இது வந்து பேசப்பட்டுச்சு. இந்த ஆட்சி 3 மாதமோ இல்லை 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ தாங்குமான்னு தெரியாது, நம்ம கூட்டணியிலேருந்து அனுப்புனவங்க தான் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். பிறகு அவரே வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு மகளிர் அணி விழாவில் வந்து சொன்னார், நான் அப்படி சொல்லவே இல்லை, இந்த ஆட்சிக்கு நாங்கள் அவகாசம் கொடுத்துருக்கோம் 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அது வந்து கொடுத்தாரு. ஆனால் நேற்று ஒரு பொது மேடையில் திரு மு.க. ஸ்டாலின் பேசும்போது தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஆட்சி 6 மாதமோ அல்லது 3 வருஷமோ எப்பெல்லாம் சொல்ல முடியாது, மீண்டும் ஒரு பொது தேர்தல் வரப்போகுது, தயாராகுங்க அப்படின்றாரு. இந்த பேச்சை எப்படி பார்க்கறது? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி பேசுகிறாரா, எப்படி பார்க்குறது? இல்லை, அதாவது இப்போ தான் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒரு 40-45 நாள் ஆயிருக்கு. இந்த ஆட்சியில் வந்து பலவிதமான குறைகள் பிரச்சனைகள் என்னென்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ விஜய், அந்த குற்றங்கள்லாம் அவருடைய ஆட்சியிலேயே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இன்னும் அவர் என்னென்ன தப்பு பண்ணுவார், இல்லை என்னென்ன சாதனை பண்ணுவார், ரெண்டுமே பார்க்கலாம். என்னென்ன சாதனை பண்ணுவார், இப்போவே வந்து தாவேக்காரர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது, லஞ்சமே ஒழிஞ்சு போச்சுன்றாங்க. இன்னும் 40 நாள் தான் ஆச்சு. வைகோ சொல்றாரு கரப்ஷனே கிடையாதுன்ற. எங்க இந்த ஒரு கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியல. ஒரு ஆட்சிக்கு ஒரு 6 மாசமாவது கொடுக்கணும். இப்பவே எப்படி லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்றாரு தெரியல. இவர் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது தான் வந்து பல இடங்கள்ல வந்து குவாரியிலாம் வந்து தாவேக்கான லஞ்சம் கேட்கறாங்கன்ற பிரச்சனை எல்லாம் ஓடின்னு இருக்கு. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவது வந்து கட்சிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரியாலிட்டி வேற, யதார்த்த நிலைமை வேற. ஆக்சுவலா யதார்த்த நிலைமைன்னா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, உடனே வந்து சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ உடனே வந்து வெளியில வந்துட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் நடந்தால் இன்னொரு கூடுதல் பலம் தாவேக்காவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அந்த ஆட்சி கவர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் எதிர்க்க இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அது கொண்டு வரும்போது 29ல் இந்தியா முழுக்க இருக்கிற அரசாங்க மாநில அரசுகள்லாம் கலைச்சிட்டு பார்லிமெண்ட்டுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரே மாதிரி தேர்தல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ லோக்சபால நல்லா பலம் பெற்றுட்டாங்க, ராஜ்யசபாலையும் அவங்களுக்கு வந்து 2/3 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க பிரசன்ட் ஆறுதல 2/3 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த கொண்டு வருவாங்க. அப்போ 29ல் ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி 6 மாசத்துல இந்த ஆட்சி கலையும் 10 மாசத்துல கலையும் அப்படிலாம் எப்ப கலையும்னா அதெல்லாமே விஜயோடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு.
அவர் வந்து சில விஷயங்கள் செய்யும்போது மத்திய பாஜக அரசை ரொம்ப அணுகி நிதி போன்ற விஷயங்களுக்காக ரொம்ப நெருக்கமாக போற மாதிரியான ஒரு சூழல், அவங்க கொள்கையில் ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து சிபிஐ சிபிஎம் திரும்ப ஐயுஎம் எல்லாம் விலகிப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது இவர் நிதியெல்லாம் கேட்கறதுக்காக ரொம்ப நெருங்கி போக வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸுக்கே அது வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு இரட்டை நடைமுறையை அவர் கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பக்கம் பாஜக கூடயும் ரொம்ப சண்டை போடாம ஓரளவுக்கு அந்த நிதியை வாங்கணும். ரொம்ப ரொம்ப நெருங்கி போனா காங்கிரஸும் கோச்சிக்கும், காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி போனா பாஜக கோச்சிக்கும். ரெண்டுமே ஈக்குவலா பிளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இங்கேயும் நிதி வாங்குறதுக்காக அளவோட பிளே பண்ணணும், அதே மாதிரி காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி போனா பாஜக கோச்சிக்கும். ஸோ அப்போ ஈக்குவலா பிளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அவருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு விஜய்க்கு. அதனாலதான் வந்து டெல்லி பிரதிநிதியா அவர் வந்து ஜனநாயக ப்ரொடியூசர் போட்டுருக்காரு. ப்ராபபிலி அவருக்கு அங்க ஆளுங்க யாராவது பாஜக தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை பண்றதுக்காக, ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக அவரு போட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் வேணும் இல்லையா? ஸோ பாஜக தரப்புல இவருக்கு திமுக அதிமுகனா அவங்க வந்து பாஜகவில் இருக்கிற பெரிய ஆட்களோடலாம் ஒரு கான்டாக்ட்ல இருப்பாங்க, பல காலம் அரசியல் இருக்காங்க. இவருக்கு பூசா இருக்கிறதுனால இவருக்கு அங்க வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ இனிமேதான் பூசா ஆட்களை வந்து கான்டாக்ட்ல பிடிப்பாங்க அவங்க. அப்படி ஆட்கள் வரும்போது அங்க நிறைய பேர்கிட்ட பேசி ரகசிய வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக ஒரு நம்பிக்கையான ஆள ஒரு போட்டுக்கார வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது 6 மாசத்துல வரதுக்கான இப்போ அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். அதனால அப்பெல்லாம் கூட இது கௌரவமானு சொல்ல முடியாது. பை த டைம் இடைத்தேர்தலில் ஒரு 5-6 சீட் அவர் வின் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவார். அதனால ஸ்டாலின் சொல்றது வந்து அவருடைய கட்சிக்காரர்களை வந்து உற்சாகம் ஊட்டுறதுதான். அவர் வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய, எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், நம்ம இவ்வளவு சாதனைகள் பண்ணியும் ஏன் நம்ம ஆட்கள் ஓட்டு போடல, அந்த மாதிரி பார்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய இடத்துல ஸ்டாலின் இருக்காரே தவிர இந்த காட்சி கவிழுன்ற அந்த எண்ணத்துல வந்து அவர் பேசவே கூடாது. இப்போ எதிர்கட்சி ரோலை வந்து திறம்பட செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கார். அதனால அந்த வேலையை பாருங்க, விஜய் அரசு எப்படி செயல்படுது. மற்றபடி அவர் சொன்ன மாதிரி வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாரா இல்லையா, ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்குறாரா இல்லையா, அன்றாட செயல்பாடுகள் சட்டமன்ற செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு. ஒரு பக்கத்துல சட்டமன்றத்துக்குள்ள வந்து விஜய் ஒரு பக்கம் அரசியல் பண்ணட்டும், ஒரு பக்கம் நீங்க வெளியில பண்ணுங்க. நீங்க அதுதான் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி தங்களுடைய கூட்டணி கட்சிகள் போனாங்கன்றது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். விஜய்க்கு எதிராக ஓட்டு வாங்கிட்டு திமுக ஆதரவா ஓட்டை வாங்கிட்டு இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க. எல்லாருமே வந்து கேட்டா வந்து நாங்கள் வந்து கவர்னர் ஆட்சி கோலைப்புறமா வந்துட போகுது, அதுக்காக தான் போனோன்னுவாங்க. இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாரு போனோன்னுவாங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதா முதலே போயிருக்க வேண்டியதானே, ஏன் போல தேர்தலுக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தாவேக்கா ஜெயிக்கும்ட்டு, அது ஜெயிச்சு வஞ்சிட்டு இப்போ ஒன்று டக்குன்னு ஒரு சான்ஸ் வந்தோன்னா நீங்க காங்கிரஸ் முதல்ல போச்சு, எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஸ்டாலின் வந்து தற்சமயத்துக்கு அவர் செய்ய வேண்டிய வேலை, கட்சியை வளர்க்க வேண்டிய வேலை தான் அவர் செய்ய வேண்டியது முக்கியமான வேலை. ஏன்னா விஜய் சொல்ற மாதிரி போட்டின்றது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் திருப்பி சொல்றாரு. ஆக்சுவலா அதிமுக ஃபீல்டுலேயே இல்லை, அப்படி ஃபீல்டுல இல்லைன்னா இருக்கு, செல்வாக்கா இல்லை, எதிர்காலமும் நம்பிக்கையா இல்லை. அப்போ திமுக தான் தன்னை வந்து தாவேக்காவுக்கு எதிராக பொசிஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. விஜயோடைய செல்வாக்கு அவ்வளோ சீக்கிரம் சரிஞ்சுன்னு நான் எதிர்பார்க்கல. ஆட்சிக்கு வந்தோன்னு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதே மாதிரியான மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதை எடுத்து ஒரு யுக்திகள்லாம் புதுசா வகுத்து கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால வந்து இந்த பேச்சு வந்து கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன். அதே போல சார், இப்போ கூட்டணி கட்சிகளும் இல்லை, எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, தனி மரமா இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு திமுக. இப்போ தேமுதிக மாதிரியான ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இப்போ கூட்டணி கூட இருக்கிறாங்க திமுக கூட. மேலும் அந்த 3-4 நாட்களுக்கு முன்னதாக திருவாரூர்ல ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசும்போது கூட ஆராசாலாம் ரொம்ப சொன்னாரு. சொல்லுங்கண்ணே, இப்போ 234 நம்ம தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு உத்தரவு போடுங்க தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுனதை பார்த்தோம். இப்போ தனித்து கூட நம்ம வந்து நிக்கணும், கூட்டணியை டிபெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற செய்தியும் இதுல வந்து ஒரு மறைமுகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இப்போ திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களோட சேர்ந்து போட்டி போட்ட கட்சிகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து பல பிரச்சனைகள் பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்டுக்கோப்பா 3 எலெக்ஷன் வந்தது. ஆனா 26 தேர்தல் நோக்கி போகும்போது அதுல வந்து ஒரு ஓட்டையை போட்டது வந்து காங்கிரஸ். ஒரு பலமா இருக்கிற கூட்டணிக்கு ஒரு விரிசல் உண்டாக்கினது காங்கிரஸ். அதுல இருக்கிற சில பேர் தாவேக்காவை ஆதரிச்சாங்க, நேரடியாக ஆதரிச்சாங்க. ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல. அப்போ அது என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா, காங்கிரஸும் திமுகவும் ஒற்றுமையா இல்லை. அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு இடங்கள் பெறுவதில் பல பிரச்சனைகள், அவங்களும் அதிருப்தியா இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணியை கீழே வந்து ஜெல்லாகி ஒர்க் பண்ணலை, அதான் உண்மை. அதனால திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு வருத்தம், இவங்க ஜெல்லாகி ஒர்க் பண்ணலன்னு ஒரு பக்கம் அது இருக்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவோட போயிட்டாங்க. அது இன்னும் அவங்களுக்கு கோபமாயிடுது ஆக்சுவலாக வந்து. அப்போது திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க, வேணாம்ப்பா இனிமேல் இந்த இதை இவங்களுக்கு தோல் கொடுத்து நம்ம வேலை செஞ்சு இவங்க வெற்றி பெற்று இவங்க நம்ம முதுகில் குத்திட்டு ஓடிடுறாங்க, இவங்க இனிமேல் நம்ம கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு
ஒரு இப்போ இந்த 38 பேர் கொண்ட குழு போய் எல்லா இடத்துலையும் தொகுதிகள்லாம் போச்சு இல்லையா? அங்க பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணியே வேண்டாம், நம்ம முதுகுல குத்திட்டு போறாங்க, வெற்றி பெற்றா கூட இருக்காங்க, தோத்துட்டா நம்ம முதுகுல குத்திட்டு இந்த கொள்கை கூட்டணி நாங்க பிரியவே மாட்டோம், ஒன்னா இருப்போம், பாஜக எதிர்க்கல நாங்க ஒற்றுமையா இருப்போம், இறுதி வரை ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு கொள்கையாவது அதாவது தூக்கி போட்டு பதவிக்காக ஓடி போயிட்டாங்க. நம்ம எதுக்கு இவங்களோட இருக்கணும்? அதாவது திமுக தொண்டர்களுடைய பார்வையில எதுக்கு நம்ம இவங்களை சேர்த்துக்கணும்? நமக்கு நம்மளுடைய டேர்ம்ஸுக்கு யார் வந்து கூட்டணி சில பாக்கெட்ஸ்ல எல்லாம் டிஎம்கே ரொம்ப கொஞ்சம் வீக்கனா இருக்கும்ல, அப்ப அந்த இடத்துல எப்படி டிஎம்கே ஃபுல்ஃபில் பண்ணும்? அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தானே கூட்டணி கட்சி. அதான் சார், கூட்டணி அமைக்கிறதே எதுக்காக சார்? நீங்க வீக்கா இருக்கிற இடத்துல மற்ற கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இல்ல மற்ற கட்சிகள் வீக்கா இருக்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. இது வந்து ஒரு தொகுதி உடன்பாடு தானே. அதுல எடப்பாடி சொல்றது கரெக்ட். கொள்கை ஒண்ணுலாம் அதெல்லாம் ஒண்ணுங்க வெங்காயம் எல்லாம் கிடையாது. பிரச்சனை என்னன்னா வந்து உன்னால நான் வின் பண்ண முடியுமா, என்னால நீ வின் பண்ண முடியுமா, எந்த இடத்துல யார் யார் என்ன எப்படி வின் பண்ண முடியும், நம்ம ஒன்னா சேர்ந்து எவ்வளவு வின் பண்ண முடியும், அதிகமா வின் பண்ண முடியும், அதுதான் பாயிண்ட். இல்லை நாங்கள் கொள்கை ரீதியில உறுதியா இருக்கோம், அதெல்லாம் கரெக்ட் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க என்னாச்சு, ஒரு தோல்வி எல்லாம் போயிட்டீங்க. ஒரு தோல்வியை 3 வெற்றியை பார்த்தேன் நீங்க, ஒரு தோல்வியை தாங்க முடியல, ஓடிட்டீங்கல்ல நீங்க. 3 வெற்றி கொடுத்தாங்கல்ல, ஒரு 3 வெற்றி நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்தீங்க. 2 பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு நல்லா இருந்து கொடுத்தீங்க. ஆனா ஒரு தோல்வியை உங்களால தாங்க முடியாது, நீங்க ஓடிட்டீங்கல்ல, எல்லாரும் ஓடிட்டீங்கல்ல. அதுக்கு வெவ்வேறு காரணம் சொல்றீங்க. திமுக ஒன்னா சேர பார்த்து அதோட சூட்சமம் என்ன, அது அதோட பின்கதை என்னன்றது தெரிய வரும் நமக்கு ஒரு காலத்துல. ஆனா இப்போ அவங்க காரணம் சொல்றது அதுதான் இருக்கு ஆக்சுவலா. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து தனியா நிக்கிறது. அந்த திமுக தொண்டர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி கட்சிகள் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குழுவிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, வேண்டாம் நம்ம தனியாவே நிக்கலாம் அப்படின்னு பல பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ராஜா எதிரொலிக்கிற விஷயம். அதுதான் இது வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையில திமுக தொண்டர்கள்ட்ட வந்த விஷயம். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இதை வந்து உடனடியான ரியாக்ஷனா இருக்கே தவிர ஒரு லாங் டேர்ம்ல பாருங்களேன், லாங் டேர்ம்ல பார்த்தா கூட்டணி இல்லாம வின் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா 2011, 16, 21, 24 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 24 தேர்தலில் அது 30% கீழே தான் வாங்கியிருக்கு. வேற 16 அண்ட் 21 தேர்தலில் 30%க்கு மேலே தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கு. அப்போ அதோடைய ஓட் பேங்க் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அப்போது அது வந்து கூட்டணியோடு நின்றால் தான் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் தனியாக வந்து ஒரு 25-28% இருந்தால் கூட நீங்கள் 30-35% நீங்கள் மேலே போகும்போது, இப்போ தாவேக்கா வந்து ஒரு எக்ஸப்ஷன், 35%ல அவங்க வின் பண்ணாங்க, மெஜாரிட்டி வரல பாருங்க, 107 நின்றாங்க. ஸோ நீங்கள் மெஜாரிட்டி வரணும்னா வந்து 28%ஓட ஒரு 10% கூட சேரணும். 37 அவங்களே தாவேக்காவே இன்னும் 1% கூட வந்தாங்கன்னா மெஜாரிட்டி வாங்கியிருப்பாங்க. 35%ல கட்டாயி 107 நின்றுட்டாங்க. ஒரு 38% வாங்கினா நீங்கள் மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு போகும்போது நீங்கள் கூட்டணி கண்டிப்பாக வேணும். இந்த 4 தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு 7-8% கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு? திமுகவுக்கு ஒரு 8% வரையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 8% ரொம்ப முக்கியமான ஓட்டா இருக்கும் ஆக்சுவலா. அது வந்து அப்போ திமுக வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் நிற்கிறதுன்றது வந்து அது வந்து ஒரு நாங்கள் இவ்வளோ வருஷம் இருக்கோம், நாங்கள் எல்லாரும் தனியாக நிற்க முடியும்னு காட்டுறதுக்கு வேணா ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர அது வந்து ஒரு யதார்த்த நிலைமையில ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆளுங்கட்சியா வெற்றி பெறத்துக்கான வழியை காட்டுமானா அது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். இப்போ ஜெயலலிதா 2016 எப்படி வின் பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருந்ததுன்னா 2014 பொறுத்த மட்டும் வந்து அணிகள் நிறைய காங்கிரஸ், IUML, புதிய தமிழகம்லாம் திமுக இருந்தாங்க, ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு விஜயகாந்த் தலைமையில போட்டு அவங்க வந்து ஒரு 8% ஓட்டை பிரிச்சிட்டாங்க. 6.5% ஓட்டை பிரிச்சிட்டாங்க. பாமக ஒரு 5.5%. அப்போ பாமக தனியா நின்னாங்க, அவங்க ஒரு 5% ஓட்டு. அப்போ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஜெயலலிதாக்கு. சீமானு ஒரு 1.5% எடுத்தாரு. ஓட்டெல்லாம் பிரியறதுனால நம்ம தனித்து ஓட்டு வாங்கி வின் பண்ண முடியும் ஜெயலலிதா நினைச்சாங்க. அந்த மாதிரி சூழல் வந்து இனிமே வருமா வராதான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழல் வந்தா அப்போவுமே வந்து இப்போ தாவேக்கா இருக்கிற நிலைமையில தாவேக்காவும் பலமா இருப்பாங்க, திமுகவும் பலமா இருப்பாங்க. அப்போ மூணாவதா யார் வந்து பலமா வருவாங்க, இல்ல ஓட்ட பிரிக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக வந்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்ள போறதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக்சுவலா வந்து அது இப்போ போற போக்க பாத்தீங்கன்னா கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாற மாதிரி அது அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்காது. ஆக்சுவலா இப்ப பாருங்க 47 MLAக்கள் இருந்து இப்ப 41 ஆயிட்டாங்க, 6 பேர் போயிட்டாங்க, 41 ஆயிடுச்சு. இன்னும் மேலும் இப்ப எதிர்பார்க்கிற நிலைமையா இருக்கு. அப்போ திமுகவுடைய அந்த இருப்புன்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுறத பாக்குறோம். அது முக்கியத்துவம் பெறதை ஏன் பாக்குறோம்னா தாவேக்காவுக்கு முக்கியமான எதிர்கட்சியா திமுக மட்டும்தான் இங்க இருக்குன்றத முக்கியமான விஷயம். அது தன்னை வந்து இன்னும் தன் கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு அது ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சு என்னென்ன ரிஃபார்ம் பண்றது, கட்சியை எப்படி வளர்க்குறது அப்படின்னு அவங்க எல்லாம் ஆலோசனைலாம் கேட்டாங்க இல்லையா? அது ஆலோசனை கேட்டாங்க. அந்த ஆலோசனை பண்றதுக்கு இன்னும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் விரைவா பண்ணி
கட்சியை வந்து நம்ம எப்படி வந்து சீர்திருத்துறது, அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இப்போ ஆதரவு எப்படி பெருக்கிறது, செல்வாக்கு எப்படி வளர்க்கறது, கட்சிக்காரங்களை எப்படி திருப்திப்படுத்துறது, கட்சிக்காரங்க எந்த இடத்துல அதிருப்தியா இருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் நம்ம வீக்கா இருக்கோம், எந்தெந்த மாவட்டத்தை சரி பண்ணணும், எங்கெங்க ஸ்ட்ராங்கா இருந்த இடத்துல நம்ம போயிட்டோம், அது மறுபடியும் என்ன ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வழி இருக்கு, ஜாதி ரீதியா நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம், எந்த ஜாதி நமக்கு ஓட்டு போடல, எந்தெந்த ஜாதி நமக்கு ஓட்டு போட்டுது, மதங்கள்ல எந்த மதம் நமக்கு ஓட்டு போடல, எந்த மதம் ஓட்டு, இதெல்லாம் நீங்க பார்த்து எல்லாத்தையும் எல்லா கேப்பையும் நீங்க அடைக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். கூட்டணி இல்லையா, அதெல்லாம் தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற ப்ரியாரிட்டி என்ன? விஜய் கவர்மெண்ட் செய்யற நல்லது கெட்டது போன்ற விஷயங்களை வாட்ச் பண்ணி ஒரு எதிர்கட்சி ரோல ஃபங்க்ஷன் பண்ணணும். ரெண்டாவது உங்க கட்சியை வந்து சரிப்படுத்தணும். இது ரெண்டையும் நீங்க பண்ணீங்கனாலே தேர்தல் போது உங்களை நோக்கி தானா பல பேர் வருவாங்க. தேர்தல் கூட்டணின்றது நிச்சயமான ஒரு இந்த திமுக 3 எலெக்ஷன்ஸ்ல ஒரே கூட்டணி வச்சிருந்தாங்கிறது பெரிய விஷயம். ஆனா தாவேகாவோட இருக்கிற கூட்டணி வர தேர்தல் இருக்குமா இருக்காதா அப்படின்னா எந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இப்பவே பாக்குறோம் சிபிஐ சிபிஎம் ஒவ்வொரு மாதிரி குரல் கொடுப்பாங்க. வெவ்வேறு சட்டசபையில விஜய் பேசினதுக்கே சரியில்லைன்னு சிபிஎம் சிபிஐ எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி தனியார் தூய்மை பணியாளர் தனியார் கொடுக்கறது எதிர்க்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை எதிர்ப்பாங்க சார். அதனால வந்து எப்படி இது போகும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எலெக்ஷன் இருக்கிறதுல உள்ளாட்சி தேர்தல் விடுங்க, அதுல ஒன்றும் பெரிய சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தல்ல அதுக்குள்ள நிலைமைகள் எப்படி மாறும், உங்களை நோக்கி யாரு வருவாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா கூட்டணின்றது வந்து அந்த தேர்தலை நோக்கி போகும்போது அந்த நெருக்கத்தில் அமைகிற ஒரு விஷயம்தான். 21 பாஜகவோட இருந்த அதிமுக 24 பாஜகவோட இல்லை, 26 மறுபடியும் பாஜகவோட இருக்கு. 19 வந்து அதிமுக கடுமையா இருந்த பாமக மறுபடியும் அதிமுக அணியில வந்து சேருது. அதிமுக பாஜக பாமக இன்ஃபேக்ட் வந்து ஊழல் குற்றச்சாட்டுலாம் கவர்னர்கிட்ட போய் பாமக கொடுத்தாங்க. அவங்க அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றாங்க 19. இது வந்து எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. அப்போ திமுக இதை பத்தி ஏன் இப்ப கவலைப்படணும்? திமுகவுடைய பிரியாரிட்டி இது இல்ல. அப்போசிஷன் பார்ட்டிங்கிற ஒரு ரோல அவங்க ரோல திறம்பட செய்யுங்க. உங்க கட்சியை வளருங்க, எங்க பலவீனமா இருக்கோ அங்க போய் பாருங்க. அதெல்லாம் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலையை தவிர கூட்டணியை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது சார். எனக்கு இறுதி என்ன ஒரே ஒரு கேள்விதான் சார். இப்போ திமுகவுக்கு தாவேகாங்கிற ஒரு எதிரி இருக்கு, அண்ணா திமுகங்கிற ஒரு இதுவும் இருக்கு. இப்போ இவங்களை எல்லாத்தையும் மீண்டு இப்போ 3 கார்னர் ஃபைட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்போ கூட்டணி இல்லை, அந்த சிக்கல்களும் இருக்கு. பட் ஆனால் நீங்க சிறப்பான ஒரு எதிர்கட்சியா வந்து செயல்படணும், அதுதான் மக்களினுடைய தீர்ப்பா இருக்கு, அதை மட்டும் செய்யுங்கன்ற விஷயம் சொல்றீங்க. இப்போ காங்கிரஸ்க்கு புதுசா ஒரு தலைவர் இப்போ வந்திருக்கிறாரு, மாணிக்கம் தாக்கூர்னு. அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணாருன்னு ஊரறிஞ்ச விஷயம் அது. ஸோ இப்போ அவரை போட்டிருக்காரு. இப்போ அவருமே வந்து தினமும் டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்டான கருத்தை வந்து விட்டுட்டே இருப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. தாவேகாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருப்பாரு, அதுக்காக தான் அவர் தலைவர் பதவியில போட்டிருக்காருன்னு சொல்லி இப்போ அவரு தினமும் ஏதாவது ஒரு குடைச்சை கொடுத்துட்டே இருப்பாரு காங்கிரஸ் தரப்புல இருந்து. அப்போ இது என்ன, எப்படி டிஎம்கே எதிர்கொள்ளும்? காங்கிரஸும் இப்போ புதுசா இப்போ அடிப்பாங்க திமுகவை, திமுக அவங்களையும் இப்போ எதிர்கொள்ள வேண்டியது வரும். மத்திய லெவல்லையும் இப்போ டிஎம்கே வந்து எப்படி வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க காங்கிரஸுக்கு? அப்போ பாஜக பக்கம் திமுக போகும் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவும் தாவேகா செட் பண்ணிடும். அதுவும் டிஎம்கேக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா கருதப்படும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நிறைய இப்போ அடுத்த 3 வருஷத்தை வந்து திமுக ஸ்பெண்ட் பண்ண அரசியல்ல கடத்தின்னு போகணும் அப்படின்னா வந்து அது இந்தியா கூட்டணியிலும் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. கடந்த கூட்டத்தில் அது கலந்துக்கல. ஏன்னா இங்க காங்கிரஸ் பண்ண ஒரு கலாட்டானால திமுக ரொம்ப கோபமா இருக்காங்க, அந்த கூட்டணியில கலந்துக்கல. அப்போ வந்து அவங்க கிட்ட திமுகவுடைய பெரிய பலமே என்னன்னா 22 எம்பிக்கள் இருக்காங்க, 10 ராஜ்யசபா, லோக்சபா 22, ராஜ்யசபா 10. அதோட முக்கியத்துவம் வந்து பார்லிமெண்ட்ல தான் தெரியும் ஆக்சுவலா. அப்போ பாஜகவுக்கு இதோட முக்கியத்துவம் தெரியும், காங்கிரஸுக்கும் இதோட முக்கியத்துவம் தெரியும். இப்போ சமீபத்தில் ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொன்னாரு ஸ்டாலின். அதுக்கு அவர் பதில் சொல்லும் போது சொன்னாரு, இணைந்து செயல்படுவோம், காப்பாற்றுவோம், இந்தியாவோட அந்த ஃபெடரலிசத்தை காப்பாற்றுவோம் சொன்னார். எந்த அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸ்டாலினை பார்த்து இணைந்து செயல்பட வேண்டும் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதே வந்து பினராயி விஜயன் சொல்லுவாரு, அப்படி அது வந்து கைது பண்ணணும்னு சொல்றீங்க. ரீஜனல் லெவல்ல காங்கிரஸ் பண்ற பாலிடிக்ஸும் நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பண்ற பாலிடிக்ஸையும் வித்தியாசப்படுத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. ஆனா திமுக பொறுத்த மட்டும் ரீஜனல் லெவல்ல காங்கிரஸ் எதிராக இருக்கும்போது நேஷனல் லெவல்ல உங்க கூட நான் ஏன் வரணும், நான் தனியாவே இருந்துக்கிறேன், உங்க கூட ஒரு ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே, அதனால நாங்க வரல அப்படின்ற, நாங்க எதுக்கு உங்களோட பாஜக எதிர்க்கணும், பாஜக மக்களுக்கு விரோதமான கொள்கைகள் கூட நாங்க எதிர்க்கிறோம், நாங்க என்ன முடிவு எடுக்கணும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து இவர் வந்து தாவேகாவுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு மாணிக் தாக்கூர் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணார். டிஎம்கே இன்னும் மாணிக் தாக்கூர் அட்டாக் பண்ண இந்தியா கூட்டணியோட ராகுல் காந்தியோட ஒரு கான்டாக்ட் கூட, பிறந்த நாள் வாழ்த்து கூட அடுத்த வருஷம் சொல்லுவாரே தெரியாது. அந்த லெவலுக்கு கூட அது போயிடும் சொல்ல முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு பண்பு காரணமா
தலைவர்களுக்கு வாழ்த்து அது சொல்றது கூட மரபு. சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் பேசுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசினதுனால அந்த கூட்டணியை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. இனிமேலும் பலது பேசுவாங்க. மாணிக் தாக்கூர் அதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்ப இவங்க இங்க வந்து திமுக பத்தி பேச பேச என்ன ஆகும்னா மத்தியில் இருக்கிற காங்கிரஸோட இந்தியா கூட்டணியோட எல்லாம் வந்து திமுக ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திமுக பாஜகவை நோக்கி போவாங்களா? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ சப்போஸ் திமுக மந்திரிகள் மேலெல்லாம் கேஸ் பதிவு பண்றாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் முறையா வந்து ஏவாவேல் மேல பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்து நேரு மேல, செந்தில் பாலாஜி மேலாம் பதிவு பண்ணுவாங்க. அது பதிவு பண்றது ஒன்றும் டிவிஎஸ்சி பதிவு பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர்ல என்போர்ஸ்மெண்ட் உள்ள வருவாங்க. விஜய் என்ன பண்றாரு, கேஸ் ஆரம்பிச்சு எஃப்ஐஆர் போட்டு விட்டுரு, மத்திய அரசு என்போர்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுட்டா மத்திய அரசு போய் இவங்க கெஞ்சுவாங்கல்ல, என்போர்ஸ்மெண்ட் வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா இவங்க மத்திய அரசோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போவாங்க அப்படின்னு விஜய் நினைக்க இவங்க வந்து பாஜகவை நோக்கி தள்ளிவிட பாக்குறாரு. இந்த எஃப்ஐஆர் போடுறது மூலமா என்போர்ஸ்மெண்ட் உள்ள ஒரு ஆபத்தை உருவாக்கி இவங்க பாஜக நோக்கி தள்ளி விடலான்ற ஒரு ஐடியாவில் அவர் பண்றாரு. ஆனா திமுக வந்து என்போர்ஸ்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஃபேஸ் பண்றோம் நாங்க அப்படின்னு இருப்பாங்களா? இல்லை, ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டிவிஎஸ்சியை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது சமாளிச்சுக்கலாம். என்போர்ஸ்மெண்ட் உள்ள அந்த எஃப்ஐஆர்ல என்போர்ஸ்மெண்ட் உள்ள வந்தா பிஎம்எல்ஏ ஆக்ட் வரும். உள்ள பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்தா நீங்க 6 மாசமாவது உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இப்படி இதெல்லாம் எதிர்நோக்கிற அந்த சக்தி அல்லது அங்க இருக்கிற கட்சிக்காரங்க ரைட் எது வந்தாலும் பரவாயில்ல நாங்க இருக்கோம் திமுகல இருப்பாங்களா? அதை எப்படி சரி பண்ணுவார் ஸ்டாலின் ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்க பாஜகவை நோக்கி ஏதாவது ஒரு வகையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்லிமெண்ட்ல செயல்படுற விதத்துல உங்க ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா கருதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க அடுத்த 3 வருஷம் வந்து விஜயை எதிர்க்கணும், மத்திய பாஜகவை எதிர்க்கணும். 2 ரோல் இருக்குல்ல, அந்த 2 ரோலும் செய்யும் போது ஏதோ விஜய் எதிர்க்கிறதுல தெளிவா இருப்பாங்க, பாஜகவை எதிர்க்கிறதுல எவ்வளவு தூரம் தெளிவு அல்லது ஒரு வலிமையை காட்டுவாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுல சில சந்தேகமான ஒரு ஏரியாக்கள்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.